பலாப்பழம் கிழிஞ்சு நம்மள சார் பாருப்பா பலாப்பழம். திலகா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறான். ஏன்னா ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த பலாப்பழத்தை தூக்கி திலகாவோட மடியில் வச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. இதில் வேற மடியில் வந்து எதுவுமே ஒரு துணி கூட போடாமல் அப்படியே வச்சுருக்குறான். அதனால கால் அப்படியே அந்த இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிறது அப்படியே குத்தும். அப்படி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வீடியோவுக்கு வந்து ரியலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக திலகா வந்து ரியலாக அந்த பலாப்பழத்தை வந்து தூக்கிட்டான். சரி, ஓகே. இந்த பலாப்பழத்தை வந்து நாங்கள் வந்து லேட்டாக தான் கட் பண்ணுவோம். கட் பண்ணும்போது நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா கட் பண்ணும்போது எப்படினாலும் ரொம்ப நேரம் போகும். அதனால் நாங்கள் கட் பண்ணும்போது ஒரு வீடியோ, அப்புறம் அதை சாப்பிட்றதெல்லாம் ஒரு வீடியோ காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்பளம் வந்து காய வச்சிருந்தோம். நல்ல மழை, சரியான இந்த புயல் காற்று மழையில் போட்டு, புயல் காற்றுனா இது புயல் காற்று வர வேண்டிய மாதம் கிடையாது. ஆக்சுவலாக நல்லா காலையில் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வத்தல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாவு தான். ஆனால் நாங்கள் ஊற்றுற நேரம் பார்த்து செம மழை. ஸோ 2-3 நாள் நல்ல மழை. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமாக போயிட்டுருக்கு. அப்படியே காஞ்சிட்ருக்கு. அதையும் காமிக்கிறோம். சரி, 1 வாரம்லாம் இல்லை, 2 நாளில் காஞ்சிடுச்சு. இருந்தாலும் நாம் அப்படியே விட்டுட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வத்தலை காமிக்க போகிறோம். அந்த வத்தல் வந்து ஒரு ஷீட்டில் உள்ளது காஞ்சி போச்சு, இன்னொரு ஷீட்டில் உள்ளது முக்கால்வாசி காஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சு இதை பண்ணுறத, வீட்டுக்குள்ளே வெயில் வருது, இருந்தாலும் இந்த வெயிலே காய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்குள்ளேயே ஷீட் போட்டிருக்கோம். நைட் டைமில் ஃபேன் போட்டு விட்ருவோம். ஆனால் 2 நாளாக என்ன பண்ணிட்டோம், நைட்டு வந்து ஃபேன் போடவே இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஷீட் ஃபுல்லாக காஞ்சி நல்லதாகிடுச்சு. இன்னொரு டைம் தட்டில் காய வைக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஷீட்டில் ஊற்றுனது அப்படியே ஒட்டிக்கினே இருக்குது, இன்னும் வரல. அது இன்னும் காயணும் போல். அதையும் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நாங்கள் அதை பேக் கேமராலாம் காமிப்போம். ஓகே, பாருங்கள். ஸோ இதெல்லாம் காய்ந்த வத்தல் இந்த ஷீட்டில் தான் நாங்கள் வந்து காய வச்சோம். அங்கே பாருங்கள், லைட்டாக ஒட்டிலாம் இருக்குது. எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இதுதான் 2வது ஊற்றுனது. இதில் கொஞ்சம் காஞ்சதெல்லாம் எடுத்துட்டோம். கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, இந்த ஷீட்டில் அப்படியே ஒட்டிக்குச்சு. இது வந்து இன்னும் காயணும். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருக்குது. வர லைட்டாக ஒரு ஈரப்பதம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் நல்லா காயணும். ஸோ இந்த இதில் வந்து காஞ்சதெல்லாம் அப்படியே நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சோம். இப்போ காய வச்சதில் நாங்கள் தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் பேக் கேமரா போட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்பளத்தில் வந்து அந்த வரமிளகா இருக்கு இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ், வரமிளகா வந்து கொஞ்சம் அரைச்சி அந்த மாவில் போட்டு அப்படியே நாங்கள் வரமிளகா, அப்புறம் சீரகம், அப்புறம் மிளகு சீரகம் தனியாக போட்டது, அதுக்கப்புறம் ப்ளைனாக போட்டது, அப்புறம் தக்காளி ஃப்ளேவரு. ஸோ இந்த 3 வந்து இந்த ஃப்ளேவரில் வந்து இதில் ஃப்ளேவர். ஆமாம், இந்த எல்லாத்தையும் போட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக இது ஒரு ஃப்ளேவர் வந்து போட்டோம். மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் வத்தல் ஷீட் உள்ளவே வச்சு சூப்பராக போட்டோம். இன்னொன்று வந்து ப்ளைனாக போட்டோம். அது வந்து எப்படி இருக்குன்னு தெரில. அது ஒரு டேஸ்ட்டாக நார்மல் அப்பளம் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் காரமாக தெரியும். ஸோ 2 விதமாக நாங்கள் வந்து அப்பளம் வந்து ஊற்றிருக்கோம். பாருங்கள், வெயில் பால் இன்னைக்கு வத்தல் அப்பளம். ஓகே, பலாப்பழம் வந்து நாங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறோம் சாப்பிடும்போது. ஓகே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பழைய மாதிரி லைவ் வரும். ட்ரை பண்ணுறோம், முடியல. கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணுறோம், முடியலை, வரும். ஓகே, பாய்.